இப்போது அதிமுகவின் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிசாமி சார் வணக்கம். பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முடிவு நல்ல முடிவு, வரவேற்க தகுந்த முடிவு. ஆனால் இந்த முடிவில் திரு ஓபிஎஸ் உறுதியாக இருப்பாரா என்பது கேள்விக்குறி. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது இவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக நான் பார்க்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவில் உறுதியாக பயணிப்பாரா பாஜக எதிர்ப்பில் என்பது கேள்விக்குறிதான். ஓகே சார். ஆனால் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன்னா இந்த முடிவு எடுப்பதற்கு ஒரு பல கட்ட ஆலோசனை, இது இந்த கூட்டத்தில் இல்ல, இதுக்கு முன்பே பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு கடைசியாக அந்த பிரைம் மினிஸ்டர் விசிட் போது, அந்த பிரதமர் நரேந்திர மோடி இங்க வந்த போது கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்த்தார். அப்போதும் அவர் புறக்கணிக்கப்பட்டார். இவர் தொடர்ந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியின் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணியாக இருந்து அவர் அது புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் சார்? என்னால ஒரே எம்பியான அந்த ரவீந்திரநாத் எம்பி கூட பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தை தான் அவருடைய பாக்கெட்டில் அவர் வைத்திருந்தார். அவர் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சட்ட திட்டங்கள் மற்றும் அங்கு மசோதாக்களுக்கெல்லாம் அவர் அந்த நிபந்தனையற்ற ஆதரவை அளித்து வந்தார். திடீரென அவர்கள் புறக்கணிப்பதற்கு அந்த இபிஎஸ் நிர்பந்தம் தான் காரணமா, இல்லைன்னா ஓபிஎஸ் அவங்களுக்கு அது பிடிக்காம போனது புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்ல, அது அவர்களுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியோடு எது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். கடந்த காலங்களில் பிரதமர் சொன்னார், மோடி அவர்கள் சொன்னார், அதனால்தான் நான் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பயணித்தேன் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அன்றைக்கு அந்த இணைப்பே அவர் அந்த இடத்திலேயே தவறு செய்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு இணைப்பு நடக்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த தர்ம யுத்தத்தின் பொழுது அவருக்கு இருந்த ஆதரவுகளுக்கு ஒரு நல்ல நிலைக்கு அதிமுகவை அவர் வழிநடத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில திரு எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்கள் பாஜகவோடு அணி சேர்ந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் புறக்கணிப்பது, பாஜக புறக்கணிப்பது என்பது யார் வலிமையானவர்கள் என்று பாஜக பரிசீலித்து முடிவெடுக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த முடிவும் கூட ஏதேனும் மீண்டும், ஏன்னா தினகரன் பாஜகவில் நீடிக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் மாற்று முடிவு என்பது இது ஒரு தற்காலிக முடிவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, இந்த முடிவுல ஒரு நிரந்தரமா இருந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்? அப்பதான் உண்மையான வலிமை யாருக்கு இருக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆனா அது உண்மையான இவருக்கு வாக்குகள் சதவீதம் இப்போ அமமுகவை பொறுத்தவரை அதே வாக்கு சதவீதம் அந்த தென் மாவட்டங்களிலும் இந்த டெல்டா மாவட்டங்களிலும் அவர்கள் நிரூபிச்சுக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 5% 2.5% வரை இருக்கிறது அமமுகவிற்கு. அவர்களும் அதிமுகவின் தொண்டர்கள் தான். இப்பொழுது ஓ பன்னீர்செல்வமும் இதை தனியாக ஒருவேளை நின்றால், நீங்கள் கூறியது போலவே கடைசி வரை அவர்கள் மற்றொரு அணியாகவோ அல்லது தனியாகவோ நின்றால் அதிமுகவின் வாக்குகள் அந்த மூணா பிரியுமா? அது அவ்வாறு பிரிந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது ரொம்ப டூ ஏர்லி. அதெல்லாம் தேர்தல் காலகட்டத்தில் தான் நம்ம பரிசீலிக்க முடியும். ஓகே சார், நன்றி சார். இந்த ஓபிஎஸ் முடிவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.